ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து தம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபா யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தான் லிஸ்திராவிலே ஒருத்தன் தாயின் கருவிலிருந்து பிறக்கும் பொழுதே அவன் சப்பானியாய் பிறந்தான். அவன் பவுல் பிரசங்கம் பண்றதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வேளையிலே விசுவாசத்தோடு அவன் நோக்கி பார்த்து கொண்டிருந்தபடினாலே விசுவாசத்துக்கு ஏதுவான ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இந்த சப்பானிக்குள் இருக்கிறது என்று கண்டு பவுல் அவனை பார்த்து எழுந்து காலூன்றி நில் என்று சொன்ன உடனே அவன் நிமிர்ந்து எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் எழுந்திருங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். பாருங்க, சிலர் குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை குறித்து மேன்மை பாராட்டு அவருக்கென்று வாழ்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு வார்த்தை வருகிறது. நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். உங்கள் தோல்வியில் இருந்து, உங்கள் போராட்டத்தில் இருந்து, உங்கள் பலவீனத்தில் இருந்து, உங்கள் நெருக்கத்தில் இருந்து, எல்லா இயலாமையில் இருந்து எழுந்திருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. நீங்கள் விசுவாசத்தோடு எழுந்திருங்கள். சூழ்நிலை தலைகளாய் மாற ஆரம்பித்து விடும். பாருங்கள் பிரியமான அப்போஸ்தலர் நடபடிகளில் கூட பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சப்பானி இருந்தான். அவனை பார்த்து பேதுரை பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பார்த்த உடனே பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, நீ எதிர்பார்க்கிற அது என்கிட்ட இல்லை, ஆனா எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு திரு நசனாகிய இயேசு நாமத்தினால நீ எழும்பி நட என்று சொன்ன உடனே அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் முடவமான ஒரு சூழ்நிலை போல நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இயலாமையோடு, இல்லாமையோடு, போராட்டத்தோடு, இனி எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி இருக்கலாம். ஒருவேளை எல்லோரும் சொல்லலாம், நீ அவ்வளவுதான் எழுந்திருக்க மாட்டே, உன் கதை முடிஞ்சிச்சு, உன் கடத்துல, உன் சாபத்துல, உன் வியாதியில, உன் தரித்திரத்துல, உன் போராட்டத்துல நீ கட்டப்பட்டிருந்த பில்லிசுனி ஆவியில் இருந்து உன்னால வெளிவர முடியாது என்று சொல்லி அநேகர் சொல்லலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், நீங்க எழுந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் பிரமிக்கத்தக்க அற்புதம் உடைய வாழ்க்கையில் இப்ப நடக்க போகிறது. நீங்க எழுந்திருங்கள், நில்லுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை கட்டிட போகிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய காலம், பிரகாசிக்க வேண்டிய காலம், பூமிக்கு உப்பாக மலை மேல இருக்கிற பட்டணமாக